அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை ஆளுகை செய்கிற தேவாதி தேவனே இயேசுவே, உமக்கே எல்லாம் துதி கனம் மகிமை உண்டாவதாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஜேம்ஸ் 1st chapter 20th verse. Human anger does not produce the righteousness God desires. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆமென். Thank you Jesus. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. யார் யார் எதிர்பாராத கோபங்கள், இந்த சுவாபமுடைய அநேக பேர் மனமாற கிருபை செய்யுங்க ஐயா. ஏன்னா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றப்போ நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகளை எங்களை நேரிடும் அப்பா. அப்பொழுது நாங்க பொறுமையோடு இருக்க கிருபை செய்யுங்க. இந்த மாம்சத்தின் கிரியையான இந்த கோபம் எங்க விட்டு நீங்க கிருபை செய்யுங்க. நீடிய பொறுமை உள்ள பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க அப்பா. இந்த கோபத்தின் நிமித்தம் பிறரை நாங்க காயப்படுத்தக்கூடாது. கோபத்தின் நிமித்தம் நாங்க அவதூறான வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்கள் செய்யாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுவே. மாம்சம் பலவீனம், ஆனா ஆவி உற்சாகமா இருக்கு தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்க சிந்தனை ஆளுகை செய்யுங்க. எங்க வாய், எங்க நாவு, எங்க உதடுகளை ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க இயேசுவே. எங்க குடும்பத்திலேயோ இல்ல நண்பர்கள் வட்டாரத்துல நாங்க யார் மேலேயாவது கோபமாக இருந்தால் மன்னிப்பு கேட்க கிருபை செய்யுங்க. ஆமா இயேசுவே, மன்னிப்பு கொடுக்கிற பாத்திரவன்களாக, மன்னிப்ப தருகிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. சமாதானத்தை ஒவ்வொருத்தர் மேலும் வைக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். தெய்வீக சமாதானம் இயேசுவே. இந்த கோபத்து நிமித்தம் சமாதானம் குடும்பத்திலேயோ, கணவன் மனைவிக்கிடையே, இல்ல சகோதரர்கள் சகோதரிகள் இவங்களுக்கிடையே ஏதாவது சமாதானம் குறைச்சல் இருந்தால் இயேசுவை இப்பொழுது நீங்க தொடுவீராக. வீண் கோபம் வேணாப்பா. இயேசுவை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்க. சாட்சியின் வாழ்க்கை முக்கியம். ஏன்னா கோபம் இயேசுவே உங்களுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதேன்னு போட்டிருக்கப்பா. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். Matthew 6:33 Seek ye first the kingdom of God and his righteousness. ஆமாப்பா, இந்த கோபத்தின் மூலமாக நாங்க உங்களுடைய நீதியை விடக்கூடாதப்பா. உங்க சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் எங்க வாழ்க்கை உண்மை பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு எங்களை உருவாக்குங்க. வணைந்த ஆளுகை செய்யுங்க. ஆமாப்பா, எத்தனையோ குடும்பங்கள் இந்த கோபத்தின் மூலியமாக பிரிவு உண்டுபட்டிருக்கப்பா. அது ஒன்று சேர கிருபை செய்யுங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா. நாங்க கேட்கிற அநேக பேர் அவங்க குடும்பத்திலேயோ இல்ல அவங்க தெரிந்தவர்களோ யாராக இருந்தாலும் இந்த சுவாபங்கள் மாற, குடும்ப சூழ்நிலைகள் மாற கிருபை செய்யுங்க. நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா. இயேசுவே, உங்களை சார்ந்தெடுக்க கிருபை செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படிந்து நிற்கிற பாத்திரவன்களா உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யறப்போ இந்த கோபம் எங்களை விட்டு போயிடும் அப்பா. நல்ல கனி கொடுக்கிற பாத்திரவன்களாக உருவாக்கி நிலைநிற்க கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னுப்பினுமா இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.